இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் 22/3/2026 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:18 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை அதிகாலை 2:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதிகாலை 2:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில பொதுவான விஷயங்களை உங்கள் சக பணியாளர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவருக்கும் இடையிலே ஒருமித்த கருத்துக்களும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களினால நீங்கள் மன வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல சில குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். விற்பனையும் இருக்கும். பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கவலைகளும் நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களுடைய தேவைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் இப்பொழுது பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில வெளிநாட்டு செய்திகளும் வந்து சேரும். எந்த வேலையாக இருந்தாலும் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலாளர்களிடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. இன்று குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து பிள்ளைகளும் செயல்படுவாங்க. பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிகளும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான படிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். இன்று பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதியில முன்னேற்றமும் இருக்கும். நல்ல கூட்டணிகளை அமைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் சாதகமாகவும் முடியும். இன்று சில மகிழ்ச்சியான விஷயங்கள்ல பங்கெடுக்கவும் செய்வீங்க. சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தடைப்பட்டு வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வர்த்தகம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும், உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும், தாய் வழியில செலவுகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கும், வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை சிறப்பாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயரும். இன்றைய நாளை சிறப்பான திட்டமிடுதல்களுக்காக பயன்படுத்தவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில நம்பகமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிரமம் என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனித்து ஆலோசனைகள் செய்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசு வகையில தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் கொடுப்பதாக இருந்தால் கவனமாகவும் இருங்க. தேவையற்ற செய்திகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பொறுப்போடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஒத்திப்போன வேலைகளையுமே இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகளும் தென்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துறையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய இடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு சட்ட பிரச்சனைகளிலுமே நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட வெற்றியும் உண்டாகும். சில சிக்கலான வேலைகளையும் தைரியமாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனையின் போக்குல புதுவிதமான மாற்றங்களும் உண்டாகலாம். ஆன்மீக செயல்பாடுகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. நண்பர்களின் ஆலோசனைகளின் மூலமாக லாபமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் குறையும். வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது.
உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களிடத்துல தகவல் தொடர்புல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல செலவுகளும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதற்கு முன்பாக 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் வெற்றிகரமாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். மன நிம்மதிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை திட்டமிட்டு முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். மேன்மையும் உண்டாகும். பண தேவைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. மனைவி இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். அரசு உதவிகளும் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சில இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து இப்பொழுது நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். இன்று குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அஜீரணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். புதிய விஷயங்கள்ல ஈடுபாட்டுடன் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று நீங்கள் விரும்பும் சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். நிம்மதியான ஓய்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை மற்றும் தொழில் தொடர்பாக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான வேலைகளை முடிப்பதுல அட்டவணை போட்டு செய்து முடிப்பதும் நல்லது. பணிகள்ல பொறுப்புகளும் அலைச்சல்களும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை கூறும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார செயல்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பயணங்களின் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலைகள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதும் நல்லது. சற்று பொறுமையுடனும் உறுதியாகவும் இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று சில நல்ல பண்புகளை வளர்த்தும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள்ல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சிறப்பாகவும் முடிக்கவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பணத்தை சிறந்த முறையில செலவு செய்வதும் நல்லது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன உளைச்சல்களின் காரணமாக
தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த காரியங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் என்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. அலைச்சல்கள் அதிகமானாலும் சிரமம் என்று எதுவும் இருக்காது. கடன் சுமை கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். அர்ப்பணிப்புடன் எந்த ஒரு வேலைகளிலுமே ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டே இருப்பதும் நல்லது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. விவசாய பணிகள்ல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களின் மூலமாக ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். நினைத்த காரியங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால நன்மைகளும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுதே நீங்க மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொலைதூர நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணியிலும் உங்களுடைய முயற்சிகளுக்கான நற்பெயரையும் பெற்றுவிடலாம். இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று கடினமான சூழ்நிலைகளிலுமே நீங்க உற்சாகமான மனநிலையுடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் வந்து சேரும். உங்களுடைய வாக்கினை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பம் குழந்தைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகளுமே நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பணி அழுத்தத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். குறிப்பிட்ட செயல்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும்.
பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக வாழ்க்கை துணையிடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. வேலையில மூத்த அதிகாரிகளுடன் செயல்பட்டு வெற்றியையும் காண்பீங்க. இன்று சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்து இருந்து வந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பார்த்து இருந்து வந்த இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:55 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல நாளாகவும் அமையும். இன்று பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. சில கடினமான வேலைகளையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாகவும் நேர்மறை எண்ணங்களின் காரணமாகவும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். நிதி நிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப நலனுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல மன உறுதியுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல வருமானத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில வளர்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல சலசலப்புகள் இருந்து வந்தாலுமே பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய முதலீடுகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோசித்து எடுப்பதும் நல்லதுதாங்க. அலுவலக பணிகள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளையும் முறியடிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சலசலப்புகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவையறிந்த பண உதவிகளும் செய்வாங்க. சிலருக்கு உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான வேலைகளையும் ஈடுபடவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது.
மற்றவர்களுடன் எந்தவிதமான மோதல் போக்கிலும் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. வீட்ல சில சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மாலை நேரத்துல உங்களுடைய பிரியமானவர்களுடன் செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் உண்டாகும். கலைத்துறையில மேன்மையும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிலும் தனித்து செயல்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:55 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டங்களும் ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். பணிகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவிலை இன்று குறைவான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சூடான வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு கட்டுப்பாடுடன் செலவுகள் செய்வது உதவிகரமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சில அவசியமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அக்கறையோடு இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளுவும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். சரியான வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் மோசடிகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. யாரிடத்திலும் கவனமாக பேசுவதும் நல்லது. பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல படிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலை தொடர்பாக சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் தகராறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. சிலருக்கு சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். எந்த ஒரு வேலை மற்றும் செயல்கள் செய்தாலுமே அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். உற்சாகமாக எதையும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்தாலே போதும். திருமண உறவுல சகஜமான உறுதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பாராத பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானமும் இருக்கும். சிக்கலான நேரத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. இன்று தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய திறமைகளை அறிந்து அதனை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். கடினமான செயல்களை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முயற்சிகள்ல நுட்பமான சிந்தனைகளின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல அடிக்கடி சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எந்த ஒரு செயலையுமே நம்பிக்கையுடன் மேற்கொள்வதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். இன்று உங்கள் துணை சம்பந்தமாக முக்கியமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. சில எதிர்பாராத சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். எதிர்கால சேமிப்பு திட்டங்களை பற்றி நீங்க யோசிக்கவும் செய்வீங்க.
வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும், பணவரவும் இருக்கும், பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றிக்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். என்று தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிலுமே என்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளினான கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். தனவரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப நபர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது சம்பந்தப்பட்ட சவால்களும் இருக்க தங்க செய்யும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வேலைபளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அமைதியின்மை போன்ற போக்கும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் வெளிப்படையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். காரமான உணவுகளையும் எண்ணெய் பதார்த்தங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலையில திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சிந்தித்து முடிவுகளும் எடுப்பீங்க. யாராவது உங்களிடத்துல உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று மற்றவர்கள் சொல்வதை எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல உயர் அதிகாரிகள் பற்றி மற்றவர்களிடத்துல பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. என்று சில தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் எதிர்ப்புகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். என்று அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க.
தடைகளினால செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் மேம்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இழுபறியான தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. கருத்துக்களை கூறும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து கூறுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுய முயற்சியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சில போராட்டங்களையும் சந்தித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். கவனமாக வேலைகளை செய்தாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மிதமான போக்கும் காணப்படும். எந்த ஒரு வேலையிலுமே பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். வேலைகளை மளமளவென்று முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். தேவையற்ற செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தனவரவுகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மனதில் ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது.
பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை கவனமாகவும் நம்பிக்கையுடனும் மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் நண்பர்களிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு பிள்ளைகளினால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி பிள்ளைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல குடும்ப பிரச்சனைகளை பற்றி பேசவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணத்தின் பொழுது பொருட்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உயர் பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இலக்கிய துறையில இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட கவனமும் அதிகரிக்கும். இன்று மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவதும் நல்லது. தனவரவும் இருக்கும். இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.